அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிடர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நேயர்கள் நிறைய எது தொடர்பான கேள்விகள் நிறைய கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கான பதில்களை தாங்க நம்ம இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதனால உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் கேள்விகள், பொதுவான கேள்விகள் இருக்குன்னா அதை கண்டிப்பாக எங்களுக்கு எழுதி அனுப்புங்க, அல்லது வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கான கேள்விகளுக்கான பதில்களை உங்களுக்கு கண்டிப்பாக தரோம். பொதுவாக இந்த தொழில் நம்ம நிறைய பேருக்கு இந்த தொழில் அப்படிங்கிறப்போ நிறைய பேருக்கு தொழிலில் வெற்றியை சந்தித்து வளர்ந்துக்கிட்டே இருக்கிறவங்களும் இருக்காங்க. தொழிலில் வந்து பாதி வெற்றி அடைஞ்சு அதுக்கு மேலே டவுன் ஆகி தொழிலே பண்ண முடியாமல் போனவங்களும் இருக்காங்க. இல்லை ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்து இன்றைக்கி அது வெற்றி பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு டவுனை சந்திக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. அடுத்து தொழில் ஆரம்பித்த உடனே அதை எடுத்து வச்சுட்டு தொழில் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவங்களும் இருக்காங்க. தொழிலே அமையலைங்கிறவங்களும் இருக்காங்க. சரி, இவங்களுக்கெல்லாம் என்ன தீர்வுங்க, என்னங்க பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பொதுவாக இந்த தொழில் அப்படிங்கிறப்போ ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருடைய தொழிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா 10ஆம் பாவத்தை தான் பார்க்கணும். இந்த 10ஆம் பாவம் என்பது தான் தொழில் ஸ்தானம், அவங்களுடைய ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. அந்த உத்தியோகம் புருஷ லட்சணம்ங்கிறதுனால ஒருத்தர் தொழில் வந்து செய்கிறாரு, தொழிலில் வெற்றி அடைகிறாரு, அல்லது தோல்வியை சந்திக்கிறாரு, அல்லது தொழில் சார்ந்த நிகழ்வுகளில் பிரச்சனைகளை சந்திக்கிறாருன்னா அதுக்கு 10ஆம் பாவம் பலம் உள்ளதாக இருக்கணும். அப்போ 10ஆம் பாவம் பலப்பட்டால் மட்டும்தான் ஒருத்தர் தொழில் செய்து ஜெயிக்க முடியும். அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. சில லக்னங்கள் விதிவிலக்கு, சில லக்னங்கள் மட்டும் ஒரு 4 கார்னர் லக்னங்கள். இதை வந்து இந்த 12 கட்டங்களை வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வீடு அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து பிரேஸ் மட்டம் வந்து பீம் அப்படிங்கிறது 4 கார்னர்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நடுவில் இடையில நம்ம ஸ்ட்ராங்குக்காக சேர்க்குறதெல்லாம் கணக்கு கிடையாது. ஆனால் அந்த வீட்டினுடைய பிரேஸ் மட்டத்தின் 4 கார்னர்லேயும் பீம் எழுப்புவாங்க பாருங்கள். அந்த பீம் அப்படிங்கிறது என்ன பண்ணும், அது வந்து சப்போர்ட் ஃபைலாக இருக்குமே தவிர அந்த பீம் தனியாக நின்னாக்க என்ன ஆகும், அந்த தூணுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா என்ன, கிடையாது. அப்போது இந்த பீம்னு சொல்லக்கூடிய இந்த 4 லக்னங்கள் என்ன அப்படின்னா மிதுன லக்னம், கன்னி லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம். இந்த 4 லக்னங்களும் சொந்த தொழில் செய்யக்கூடாது. சொந்த தொழில் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நஷ்டத்தை தான் சந்திப்பாங்க, கஷ்டத்தை தான் சந்திப்பாங்க. இந்த லக்னம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்துருப்போம். இந்த லக்னத்தில் உள்ளவங்க எல்லாம் தொழில் செய்து நஷ்டம் அடைஞ்சிருப்பாங்க. இன்னும் சிலர் கௌரவத்திற்காக இழுத்து பிடிச்சிக்கிட்டு வேறு வழியே இல்லையேன்னு 10 வருஷம் கஷ்டப்பட்டு ஓட்டி அதுக்கப்புறம் லக்னம் மாறும்போது கொஞ்சம் டெவலப்பை சந்திக்கிறவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சிலருங்க அந்த நடத்திக்கிட்டு வந்துட்டோங்க, என்ன பண்ணுறது, இந்த லக்னம் ஆரம்பிச்சிருச்சு, இப்போ நஷ்டம் ஆயிடுச்சு, இது என்ன பண்ணுறது, விடவும் முடியாது, விட்டாலும் கிடைக்கும் விடலைனாலும் கிடைக்கும், இதை நம்பி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், கடனை வாங்கிட்டோம், இது இல்லை அப்படின்னாக்கா எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியாது, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்குறவங்க நிறைய இருக்காங்க. அப்போ இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணம் என்னென்னா அந்த 10ஆம் பாவம் பலம் இல்லாமல் போகிறது தான். இப்போ மேஷம்னு எடுத்துட்டோம்னா 10ஆம் பாவம் யார் அப்படின்னா சனி பகவான். இந்த சனி பகவான் வந்து நல்ல கடுமையான உழைப்பாளி. அப்போ இந்த சனி பகவானுடைய அந்த உழைப்பு அப்படிங்கிறது மேஷத்துக்கு சிறப்பாக அமைந்து அந்த சனி பகவான் நல்ல அமைப்பில் இருந்துட்டாருன்னா தொழிலில் அவங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான், ரொம்ப ஸ்லோ பர்ஃபார்மன்ஸ்ன்னு தான் சொல்லணும். மெதுவாக மூவ் ஆகும், ஆனால் ஸ்ட்ராங்காக இருந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவங்க தொழில் செய்கிறதுக்கு வல்லவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு அந்த தொழிலில் வெற்றி பெற வேண்டுமானால் எந்த தெய்வத்தை இவங்க பலமாக பிடிக்கணும் அப்படின்னா இவங்க காவல் தெய்வங்களை பலமாக பிடிச்சிக்கோங்க. எந்த ஊருக்கு போனாலும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே காவல் தெய்வங்கள் இருக்காங்க, உங்கள் குலதெய்வம் காவல் தெய்வமாக இருக்குது அப்படின்னா தாராளமாக அதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அதுதான் தொழிலிருந்து உங்களை காத்து விடும். அடுத்து ரிஷபம். இந்த ரிஷப லக்னத்திற்கு தொழிலை அமைச்சக்கூடியவர் யார் அப்படின்னா சனி பகவான் தாங்க. இந்த ரிஷபத்திற்கும் 10ஆம் பாவகம் தொழில்ங்கிற ஸ்தானத்திற்கு அதிபதி சனி பகவான் தான். இந்த ரிஷபத்திற்கும் தொழில் வளர்ச்சிகள் நல்ல சாதகமாக அமையணும், தொழில் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை சந்திக்கணும் அப்படின்னா இவங்க வந்து காலபைரவரை பலமாக பிடிச்சிக்கணும். அது இல்லாமல் இவங்க என்ன பண்ணணும்னா உண்டியலில் ஒரு தெய்வத்தை பார்ட்னரை சேர்த்து அந்த பார்ட்னரில் ஒரு பங்கு லாபத்தை நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த எந்த தெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்களோ அந்த தெய்வ கோயிலில் போய் அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னம் போகும்போது சொந்த தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டோமா, இல்லைங்க மீறி செய்கிறீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு மிதுன லக்னத்திற்கு குரு பகவான் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொந்தமாக தொழில் செய்யணும். அப்படியும் தொழில் செஞ்சாலும் அது 100% லாபத்தை எல்லாம் தராது, ரொம்ப இழுத்து பிடிச்சி வேறு வழியே இல்லையே அப்படின்னு கௌரவத்திற்காக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தரும். அதாவது நீங்கள் ஆல்ரெடி செஞ்சிட்ருக்கீங்க, இப்போ மிதுன லக்னம் தொடங்கிருச்சு, என்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த பதில். மற்றபடி மிதுன லக்னம் இப்போ உங்களுக்கு ஆரம்பிக்குதுன்னா தொழிலே தயவு செஞ்சு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிடுவோம்.
அப்போ இப்போ ஆரம்பிச்சிட்டிங்க, அது வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மிதுன லக்னக்காரங்க உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு வந்து திருச்செந்தூர் முருகனை வந்து பலமாக பிடிச்சிக்கோங்க. அவர் தான் உங்கள் தொழிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியவர், வல்லமை மிக்கவராக இருப்பார். அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கணுமோ, பிரார்த்தனை வைக்கணுமோ பிரார்த்தனை வச்சுக்கோங்க. அடுத்து கடகலக்னம். இந்த கடகலக்னத்திற்கு தொழிலில் ஜெயிக்கணும்னா செவ்வாய் பகவான் தான் அவங்களுக்கு துணை நிற்க வேண்டும். செவ்வாய் வந்து நல்ல அமைப்பில் வலிமையோடு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல மேன்மையான ஒரு சூழ்நிலைகளை அமைவாங்க. சொந்த தொழில் சிறப்புகளை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் கொடுக்கும். செவ்வாய் நல்லா இல்லை, பலவீனமாக இருக்கார், அப்போ என்ன பண்ணுறது? அவங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு கிடையாது. அப்படியே தொழில் செஞ்சாலும் அதில் நஷ்டப்படுவாங்க. இல்லைங்க, தொழில் ஆரம்பித்து போய்கிட்டு இருக்குங்க, வேறு வழி இல்லை, என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, செவ்வாயினுடைய அதிதேவதை யாருன்னா முருகன் தான். அதுவும் முக்கியமாக பழனிமலை முருகன். அந்த பழனிமலை முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த முருகனுக்கு கிட்ட நீங்கள் என்ன வேண்டுதல் வேணாலும் வச்சுக்கோங்க. அந்த முருகன் தான் உங்களை வழி நடத்தக்கூடியவராக இருப்பார். சரி, இல்லை, அடுத்ததாக அந்த காவல் தெய்வத்தில் வீரனார்னு ஒரு தெய்வம் இருப்பாங்க. அந்த வீரனாரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அவர் தான் அந்த தொழில் சார்ந்த நிகழ்வுகளை உங்களுக்கு சரி செய்து கொடுக்கக்கூடிய வல்லமை உடையவராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னம் தொழில் சார்ந்த நிகழ்வுகளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சிம்ம லக்னத்திற்கு தொழிலை அமைச்சு கொடுக்கக்கூடிய கிரகமாக யார் இருப்பாங்க? சுக்கிர பகவான் தான் இருப்பார். அப்போ இந்த சுக்கிர பகவான் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் தொழிலை நல்ல விதமாக கன்டினியூ பண்ணி நடத்த முடியும். சுக்கிரன் நல்ல அமைப்பில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த சுக்கிரன் சரியில்லாமல் இருக்கிறவங்க, இந்த தொழிலில் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கவங்க, ஆல்ரெடி தொழில் நடத்திக்கிட்டு இருக்கோம், வேறு வழி இல்லை, என்ன பண்ணலான்னு கேட்குறவங்களுக்கு என்ன ஒரு எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து இந்த ரிஷபத்தை பொறுத்தளவில் அவங்க அம்பாள் வழிபாடு பண்ணணும். அம்பாளுக்கு தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு அந்த தொழிலில் ஒரு சாதகமான பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்ததாக கன்னி லக்னம். இந்த கன்னி லக்னத்திற்கு தொழில் பண்ணவே கூடாதுங்க. இல்லை ஆல்ரெடி நடத்திட்டு இருக்க தொழில் தான், இது கன்டினியூ பண்ணணும், வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இந்த கன்னி லக்னத்தை பொறுத்தளவில் இந்த தொழில் சார்ந்த நிகழ்வுகளை வந்து ஒரு ஸ்திரமாக ஒரு முடிவெடுக்க முடியவே முடியாது. இப்போ இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு ஒரு உருட்டி புரட்டி ஏதாவது ஒரு ஆசோலேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம எடுக்கிற முடிவில் ஸ்ட்ராங்காகவோ ஸ்டெடியாகவோ இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. இந்த நிலைகள்லேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா ஒரு 2 தெய்வங்களுடைய வலிமை அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தம்பதிகளாக இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் வந்து ரொம்ப பலமாக பிடிச்சிக்கணும். அது அர்த்தநாரீஸ்வரனாக இருக்கலாம், அல்லது சங்கர நாராயணனாக இருக்கலாம், இல்லை ஆதி அந்த பிரபுவாக இருக்கலாம். 2 தெய்வங்கள் ஒன்றிணையக்கூடிய அதோடு இன்னும் சொல்லப்போனால் நம்ம சபரிமலை ஐயப்பனாக இருக்கலாம். ஏன்னா தர்ம சாஸ்தா அப்படின்னு சொல்கிறது 2 சக்திகள் ஒன்று கூடியது. இப்போ முருகப்பெருமான் எடுத்துகிட்டா 2 சக்தி, சிவனுடைய சக்தியும் அங்கே சக்தி வேலாக அந்த அம்பாளுடைய சக்தியும் இணைஞ்ச ஒரு சுரூபமாக இருக்கார். இப்போ இந்த மாதிரி தெய்வங்களை நீங்கள் வழிபடும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ துலாம் லக்னம். துலாம் லக்னம் உங்களுக்கு அட்சய லக்னமாக செல்லக்கூடிய காலகட்டங்கள். தொழில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கும். அதாவது ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும், லாபம் நஷ்டமும் கலந்துருக்கும். அதுவும் சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருந்து அவர் ரொம்ப பலவீனமாக இருக்கார் அப்படின்னா தொழில் நடத்த முடியாது, திடீர்னு நஷ்டங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதை தாண்டி இவங்களுக்கு நல்ல ஒரு வலிமையான ஒரு சூழ்நிலை அமையணும் அப்படின்னா அம்மன் வழிபாடு அவங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். மாரியம்மன், முத்து மாரியம்மன், மகமாயி, இந்த மாதிரி அம்மன் வந்து எந்த திருநாமத்தில் இருந்தாலும் அவங்கள பலமாக பிடிச்சிக்கோங்க. அதுவே உங்களுக்கு சாதகமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சக லக்னம். இந்த விருச்சக லக்னத்திற்கு தொழில் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அதுக்கு சூரியன் வந்து நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த தொழிலை பண்ண முடியும். இல்லைன்னா தொழிலில் நிறைய பிரச்சனைகள், அரசாங்கத்தினாலேயே ஏதாவது ஒரு தடைகள் தாமதங்கள் ஏதாவது கடை போட்டிருப்போம், இது இதோடு சேர்ந்தது, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டு அதனாலேயே நமக்கு கஷ்டங்கள் நிறைய ஏற்பட்டு தொந்தரவுகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுடும். அப்போ இதிலிருந்து நம்ம விடுபடணும்னா நம்ம என்ன பண்ணணும்? எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா சிவபெருமானை தான் வணங்க வேண்டும். அங்கே லிங்க வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை நீங்கள் வணங்கும் போது உங்களுக்கு இந்த தொழில் சார்ந்த நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஓரளவு குறையிறத பார்க்கலாம்.
அதே சமயம் உங்களுக்கு 10ஆம் பாவம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வழிபாடுகள் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு சொந்த தொழில் செய்யக்கூடாதுங்க. அப்படி மீறி ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருக்க தொழிலை நான் ரன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா பச்சையம்மன் வழிபாடு பண்ணுங்கள். பச்சையம்மன் வழிபாடும் அதே மாதிரி பவளமலை முருகன் வழிபாடும் பண்ணுங்கள். கண்டிப்பாக பச்சைமலை பவளமலை முருகனை வழிபாடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மகர லக்னம். மகர லக்னம் அட்சய லக்னமாக செல்லக்கூடியவர்களுக்கு தொழில் சார்ந்த யோகங்களை தரக்கூடிய கிரகம் யாராக இருக்கும்னா சுக்கிர பகவானை தான் இருக்கும். அப்போ அந்த சுக்கிரன் பகவானுடைய தன்மைகள் சிறப்பாக இருந்தால் அவங்க தொழிலில் ஒரு நல்ல பெரிய லெவலுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அந்த சுக்கிர பகவானுடைய நிகழ்வுகள் அவருடைய வலிமை ரொம்ப குறைவாக இருக்குது, பலவீனமாக இருக்கார் அப்படின்னா அப்போ அந்த சுக்கிரனை வலுப்படுத்துவதற்கு நம்ம என்ன பண்ணணும், தாயார் வழிபாடு. எல்லா பெருமாள் கோவில்லையும் அம்பாள் இருப்பாங்க இல்லையா, அந்த தாயார் வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து, இன்னும் சொல்லப்போனால் வாய்ப்பு இருக்கிறவங்க லலிதா சகஸ்ரநாமமே சொல்லி வழிபாடு பண்ணலாம். வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு தாங்கக்கூடிய ஒரு வல்லமையை கொடுக்கும், ஓரளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவே கும்பம் அட்சய லக்னமாக செல்லக்கூடியவங்களுக்கு தொழில் சார்ந்த நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு செவ்வாய் பகவான் தான் தொழிலை நடத்தி கொடுக்கக்கூடியவராக இருப்பார். செவ்வாய் அவங்க ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்ததுன்னா அவங்க தொழிலில் நிறைய வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அடுத்தடுத்து நல்ல ஒரு பல தொழிலை பெருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட ஏற்படும். ஆனால் அந்த செவ்வாய் பலவீனமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தொழிலில் நிறைய சிக்கல்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரி, இதிலிருந்து விடுபடுவதற்கு யாரை வழிபடணும் அப்படின்னா செவ்வாயின் அதிதேவதையான முருகப்பெருமானை தான் நம்ம கும்பிடணும். அந்த முருகனை வெற்றி வேலனை வணங்கும் போது கண்டிப்பாக நமக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது கூடி வரும். மீன லக்னம் அட்சய லக்னமாக செல்லக்கூடியவர்கள் சொந்த தொழில் செய்யாதீங்க. செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் ஆஞ்சநேயரை பலமாக பிடிச்சிக்கோங்க. ஆஞ்சநேயர் அனுகிரகத்தோடு அந்த தொழிலை வெற்றி வாய்ப்புகளோடு நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனால் வெற்றி பெறணும், லாபம் நிறைய கிடைக்கும்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஏதோ ஓரளவு அதை நடத்தக்கூடிய ஒரு வலிமையை அந்த ஆஞ்சநேயர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். இப்படி 12 லக்னங்களுக்குமே அந்த தொழில் பாவகத்தின் அதிபதி எங்கெங்கே இருக்காருங்கிறத வச்சு தான் உங்களுக்கு உண்மையான பலன்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அது உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் அதுக்கான தீர்வுகளையும் கொடுக்க முடியும். இது ஜென்ரலாக இந்த கிரகங்கள் இருக்குது, இந்த கிரகங்களுக்கு இந்த தெய்வங்களை பிடிங்க அப்படின்னு சொல்கிறோம். அதை பயன்படுத்திங்க. கண்டிப்பாக உங்கள் தொழிலில் வெற்றி விளைய வாழ்த்துக்கள். நன்றி.